ஓம் குரோதி வருஷ மாசி மாதத்துக்கு உரிய அஷ்டக சிரார்த்த தினம் வழிபாட்டு ஸ்தலங்கள் மகிமை பற்றி பார்ப்போம். இந்த பிறவி பிணி தணிவதற்கு, அது தீர்வதற்கு மிக மிக உறுதுணையாக இருப்பது நமது சத்குருவின் திரண்ட அருள் மட்டும்தான். வாழ்க்கையிலே சத்குருவை, ஆன்மீக வழிகாட்டி குருவை அடையும் மார்க்கத்துக்கு உதவுவது நமது பித்திருக்களின் ஆசிகளை கொடுப்பவை. இதற்கு காரணம், நமது தர்ப்பண வழிபாடு செய்தால் சத்குரு வந்து விடுவார், கிடைத்து விடுவார். நம் வாழ்விலே மூதாதையருக்கு சரியாக தர்ப்பணம், திதி, சிரார்த்தம், படையல் இதெல்லாம் செய்யவில்லை என்றால் அது குடும்பத்தை, அதுவும் சந்ததிகளை பெரிதும் பாதிக்கும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்லுகிறோம். குடும்ப மூதாதையர்களின் மேல் உலக நலன்களுக்காக, அவர்களுக்கு சந்தோஷத்திற்காக நாம் செய்யாமல் விட்ட தர்ப்பண பித்ரு வழிபாடுகளால் மண்டி கிடக்கின்ற, காடு போல மலை போல மண்டி கிடந்து வருகின்ற பித்ரு தோஷங்கள் தான் நம் சந்ததி பற்றிடாமல் நம்மை காக்கவும், ஒவ்வொரு வருஷமும் மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் அமையும் 12 விதமான அஷ்டக சிரார்த்த தினங்கள் குறிப்பிட்ட ஸ்தலங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம், திதி, திவசம், படையல் அற்புதமான நல்ல பலன்களை தரும். பொதுவாக அஷ்டக சிரார்த்த தினங்கள் அந்தந்த மாத தேய்பிறை, சப்தமி, அஷ்டமி, நவமி நாட்களில் அமைந்து வருகின்றது. இதை நினைவுக்கு கொண்டு வருகிறோம். இவை முறையே பூர்வேத்யுஹு, அஷ்டகா, அன்வஷ்டகா என்ற பெயரில் தான் வரும். நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தால் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இப்பொழுது நடக்கின்ற குரோதி வருஷம் மாசி மாதத்தினுடைய தேய்பிறை நடந்து கொண்டிருக்கின்றது. அஷ்டக சிரார்த்த தினங்கள் மாசி மாதம் 7, 8, 9, அதாவது நாளை புதன், மறுநாள் வியாழன், அதுக்கும் அடுத்த நாள் வெள்ளி, தொடர்ந்து இந்த 3 தினங்களில் நமக்கு சேர்ந்து வருகிறது. இது சித்தர்களின் வழிகாட்டுதல் படி மாசி மாத அஷ்டகா சிரார்த்த தினம், அதுக்கு உள்ள இடம், ஸ்தலம் சேஷம்பாடி, திப்ராஜபுரம், கும்பகோணம் அருகிலே வேதாரண்யம், திருப்புல்லானி ஆதிஜெகநாத பெருமாள் ஆலயம், சென்னை அருகில் உள்ள திருவள்ளூர் வைத்திய வீரராக சுவாமி கோயில், ஹிருத்தபாவநாசினி திருக்குளம், உள்ளிக்கடை மன்னார்குடி அருகிலே, இப்படி பல இடங்களிலே முக்கியமானவை. மேலும் இப்படிப்பட்ட இடங்களிலே நமது சார்த்தங்களை, திதிகளை, திவசங்களை ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுத்து எளிமையாக நீங்களே ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதற்கு என்று பெரும் முயற்சியோ பயிற்சியோ எடுக்க வேண்டாம். செய்ய செய்ய நாளாக நாளாக அது தானாக வந்துவிடும். இதற்கு பெரிய கம்பசூத்திரம் என்பது கிடையாது. நமக்கு என்ன ஈடுபாடு, மனசார செய்தாலே போதும். உங்களுடைய பித்தர்கள் நம்முடைய பையன் செஞ்சுட்டான் அப்படிங்கிற ஒரு ஆனந்தப்படுவாங்க. மேல் உலகத்திலும் இன்று அவனுக்கு, மூதாதையருக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தான் என்று எழுதுவார்கள். ஆகையினால் அதை முறையாக நீங்கள் கொடுக்கும்போது அதனுடைய அளவற்ற பலன்கள் மேல் உலகிலிருந்து மீண்டும் திரும்பி நமக்கு அருள்மழையாக, பொருள்மழையாக, வஸ்து, வாகனம், சந்தோஷம், வீடு, வாசல், நிலம், புலன் இப்படி பலவிதமாக கொட்டிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது கூட அவை நிரந்தரமாகவும் இருக்கும். இதில் எந்த விதமான குறைகளோ, கண் திருஷ்டிகளோ, வியாதிகளோ வராது. இப்படி பித்திருக்களுடன் குருவனுடைய அருளுடன் சேர்ந்து வருகின்ற எல்லா நன்மையும் சந்தோஷங்களும் என்றென்றும் யாராலும் அதை தடுக்கவோ கெடுக்கவோ முடியாது. இப்படி அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாமே தான் தோன்றித்தனமாக செய்யும் பொழுது அவைகளெல்லாம் சிறிது காலத்திற்கு நம்மிடம் இருந்து தானாகவே நம்மை விட்டு செல்லும் பொழுது ஒரு புதிய சங்கடங்களையும், மன கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும், அழுகை வேதனைகளுடன் மனசுக்கு ஒப்பாமல்
அதை இழக்க நேரிடும். மீண்டும் அதை நினைத்தே நினைத்து வாடி வாடி மீண்டும் ஒரு பிறப்பு. அப்படி பிறந்தால் மனிதனாக இருப்பான் என்று சொல்ல முடியாது. இந்த மனிதன் பிறவி என்பது இதுவரை நாம் எடுத்த பல லட்சம் பிறவிகளுக்கு ஒரு முடிவாக மனித பிறவி கிட்டிவிட்டது. ஆகையினால் மீண்டும் எறும்பாக, புல்லாக, பூண்டாக, பறவையாக பிறவி எடுத்தோமானால் அது எந்த நிலைமைக்கு போய் சேரும்? அதை நினைத்து பார்த்து இப்பொழுதே நமது கர்ம வினைகளை கழித்து விடுவதுதான் சிறப்பு. இதை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், வேறு இடம் பார்த்து கொள்ளலாம், எனக்கு தோதுபடாது, எனக்கு அலுவலகம், ஆஃபீஸ் ஒர்க்கு, டென்ஷன் வேலை, இப்படி தள்ளி போடுகின்றவர்களுக்கு அவர்கள் 1க்கு 100ஆக, 100க்கு 1000ஆக, 1000க்கு லட்சமாக இதை தேங்கி டெபாசிட் போல அக்குமுலேட் ஆகி செய்ய முடியாமல் திணறுவார்கள். அப்பொழுது காலம் கடந்துவிடும். ஆனால் இப்பொழுது காலமானது நமக்கு நல்ல காலமாக இருக்கும்போது காத்து உள்ள போதே தூத்திக்க வேண்டும். சர்க்குரு சர்க்குரு என்று அலைகின்றார்கள். குரு கிடைத்தால் என்ன செய்வார்கள்? ஏதோ ஒரு தனது விருப்பம், ஆசை, வேண்டுதல் இவை கேட்போம். அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் இவன் அடுத்ததை வந்து கேட்கப் போகின்றான். அதே போல் நடக்கும். மறுபடியும் ஒன்று கேட்கப் போகின்றார். அதுவும் நடக்கும். இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது குரு என்ன செய்வார்? இவனை பார்ப்பதிலிருந்து தன்னை மறைத்து கொள்வார். அருகில் இருந்தாலும் குரு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிவிடும். ஆகினால குருவிடம் போய் கேட்பது ஒன்று. நமக்கு நல் வழிகாட்டியாக, நல் ஆலோசனை, ஆன்மீக ரீதியாக மட்டும் கேட்டால் குரு அருகிலே தான் இருப்பார். நீங்கள் நினைக்கும் வடிவிலே அருகில் இருந்து சொல்லிக் கொடுப்பார். லௌகீக வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது குரு எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லிக்கொண்டு தன்னை மறைத்து கொள்வார். இது ஒரு ஜாலம் கிடையாது, மேஜிக் கிடையாது, இவ்வளவுதான் மாயை. அதனால வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. அதனால இன்று ஏழைகளுக்கு முடிந்த அளவு மருத்துவ உயர்ந்த டானிக்கு, ஹார்லிக்ஸு, மருத்துவ உதவி செய்வதும், பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும், கோயிலிலே அபிஷேகம் செய்ய முடியாத நிலையில் இருந்தால் நேற்று சொன்ன பலவிதமான மரங்களுக்கு, விருட்சங்களுக்கு அதுபோல் அபிஷேகம் செய்து, தர்ப்பணங்களை செய்து, மூலிகை வகை கீரைகளால் சாதம் கலந்து, அரைக்கீரை சாதம், இப்படியெல்லாம் உதாரணம் அதை படைத்து 4 பேருக்கு கொடுத்து விட்டு நீங்களும் சாப்பிடுங்கள். பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு, நாய்களுக்கு, எறும்புகளுக்கு, இப்படி பிராணிகளுக்கெல்லாம் ஜீவ காருண்யமாக உணவிடுவது அளவற்ற நல் பலன்கள் கொடுக்கும். மனிதனுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் கொடுக்காமல் போய்விட்டால் தூஷிப்பான், திட்டுவான். இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளவர். கொடுத்து கொண்டே இருக்கும்போது அவர் நல்லவருங்க, பெரிய ஆளுங்க, புண்ணியமாம, நீங்கள் கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னா அவன் நாசமாக போகட்டும், அவனுக்கு திமிர் வந்து போய்ட்டும்பாங்க. அதுதான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடு, கோத்திரம் அறிந்து புரிந்து கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து முடிய அருளாளா அருணாச்சலா.